வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம "நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம்" படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்த வந்து தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி மாரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிற விதம் வந்து புதுசா இருக்கு. இதில மேக்ஸிமம் வந்து மலையாளம் ஆக்டர்ஸ் தான் நெறையா நடிச்சிருக்காங்க. ஒரு சிலரோட நேம் ஞாபகம் இல்ல. ஆனா அனிகா சுரேஷ் நேம் ஞாபகம் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து இல்ல. அவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்கள பார்த்துருக்கோங்கிறனால அவங்க நேம் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஒரு 2கே லவ் ஸ்டோரி மாரி தான் இந்த படத்தோட ட்ரெய்லர பார்க்கும்போது தெரியுது. ஒரு எக்ஸ் லவருக்கும் இப்ப ரீசென்ட்டா பிரேக்கப் ஆன பையனுக்கும் நடக்கிற ஒரு இஷ்யூ மாரி தான் இந்த படத்த ஃபுல்லா கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதோட தனுஷோட ரைட்டிங் ஆகட்டும், டயலாக்ஸ் ஆகட்டும் சூப்பரா இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு, அந்த கோல்டன் பேரோ சாங்ல வர பிஜிஎம்லாம் பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லா இருக்குது இந்த படம் பார்க்கும்போதே. சரத்குமார் ஆகட்டும், நெறைய பேர் இதில லீடா பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் குடுத்து. நார்மலா வந்து நம்ம பார்த்து பழகுன கதைகள் இல்லாம, ம் அதையே வந்து பிரசன்ட் பண்ண விதம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம எல்லாருமே பார்த்து பழகியிருப்போம் ஒரு சில விஷயங்கள். இதே விஷயத்த வந்து இவங்க பிரசன்ட் பண்ண விதங்கிறது வந்து புதுசா இருக்கு. நல்லாவும் இருக்கு. இந்த படத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம தனுஷுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திரும்ப திரும்ப டைரக்ஷன் அவதாரம் எடுத்துட்டு இருக்காரு. ராயன் படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, இப்ப இந்த படம் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இட்லி கடைன்னு சொல்லிட்டு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. தனுஷ்க்கு இதுக்கப்புறம் டைரக்ஷனா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். டைரக்ஷன்ல தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தனுஷோட டைரக்ஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.